Hi guys, welcome to Cosmic Ronin 24. I am your CR24. இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல்லை விட்டு காணாமல் போன 7 டீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 வீடியோ போட்டேன். 3 டீமுக்கு 3 வீடியோ போட்டேன். என்னென்ன டீம்னா டெக்கன் சார்ஜர்ஸ், கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அண்டு பூனே வாரியர்ஸ் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம ரைசிங் பூனே சூப்பர் ஜெயிம்ஸோட ரிவ்யூ தான், இந்த டீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட கலர் பேலட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கலர் இருந்துச்சுன்னா ராயல் க்ரீன் அண்டு சில்வராக இருந்துச்சு. இப்போ நம்ம சேனலோட கலர் பேலட் வந்து ராயல் ரெட் அண்டு கோல்டு. கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி எதுவும் கன்ஃபியூஸ் ஆகி இது பண்ணிடாதுங்க. இது நம்ம சேனல் தான், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக வீடியோஸ் கரெக்டாக வரும். வாங்க இந்த வீடியோவில் நம்ம ஆர்பிஎஸ் டீம் ரிவ்யூ பார்த்துடலாம். ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் இந்த டீம் வந்து ஆக்டிவாக இருக்கிறது 2016 அண்ட் 2017 ஆக்டிவாக இருக்காங்க. 2016 அண்ட் 2017 இந்த டீம் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த டீமோட ஓனர் ஆர்பி சஞ்சீவ் கோயிங்கா குரூப். நம்ம சஞ்சீவ் கோயிங்கா சார் தான், அதாவது இன்றைய எல்எஸ்ஜி ஓனர். இவங்களுக்கு சொந்தமாக ஆர்பிஎஸ் டீமுக்கு சொந்தமாக இருக்கிற ஹோம் ஸ்டேடியம் எதுனா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் பூனே. இந்த டீம் எதுக்காக வந்துச்சுன்னா 2016 அண்ட் 2017 வந்து சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் டீம் வந்து 2 இயர்ஸ் பேன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஒட்டு மொத்தமாகவே 8 டீம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து டெம்பரவரியாக ஒரு 2 டீம்ஸ் வேணும்னு சொல்லி 2 டீம் எடுக்கிறாங்க. அதில் முதல் டீம் தான் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ், ரெண்டாவது டீமாக குஜராத் லைன்ஸு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டீம் எதுனா ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸோட இது தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஐபிஎல்லில் 2 டீம் டெம்பரவரி டீமாக 2 டீம் வாங்க போகிறாங்க. ஒன்று குஜராத் லைன்ஸு, இன்னொன்று ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸு. இந்த டீம் 2016 வந்து ரொம்ப பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ 2016 கேப்டனாக இருக்கிறது நம்ம எம்எஸ்டி மகேந்திர சிங் தோனி தான் கேப்டனாக இருக்கார். ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். ரிசல்ட்டு என்ன ரீசன்னா அவரோட 7th பிளேஸில் வந்து ஆடி கொடுக்கறனால டீம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இறங்குற மாதிரி இதுவாச்சு. 2017 வந்து கேப்டன்ஷிப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அதில் வந்து 2017 கேப்டன்ஷிப் யார் வந்து ப்ளே பண்ணி ஆடி கொடுக்குறாருன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்மித், ஆஸ்திரேலியன் பிளேயர், அவர் தான் வந்து ஆடி கொடுக்குறாரு. அதோட ரிசல்ட்டாக என்ன ஆச்சுன்னா ஆர்பிஎஸ் டீம் வந்து ரன்னர் அப் வாங்குறாங்க. ஆனால் எந்த டைட்டிலும் வின் பண்ணல. லாஸ்ட்டு மேட்ச்சில் ஃபைனல்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்பிஎஸ் டீமுக்கும் நடக்குது. அதில் வந்து எம்ஐ வந்து 1 ரன் வித்தியாசத்தில் மேட்ச்சை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஆர்பிஎஸ் டீம் வந்து ஏன் வேனிஷ் ஆச்சுன்னா இது டெம்பரவரி டீம், அதனால தான் வேனிஷ் ஆச்சு. இது வந்து ஃபெயிலியர் கிடையாது, ஒரு 2 இயர்ஸுக்கு மட்டும்தான் அந்த டீம் இருக்கும். ஏன்னா பிகாஸ் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் வந்து டீம் ஆர்ஆர் டெம்பரவரி அவங்க பேன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் டெம்பரவரியாக 2 இயர்ஸ்க்கு 2 டீம் தேவைப்பட்டுச்சு. அதில் ஒரு டீம் குஜராத் லைன்ஸ், இன்னொன்று வந்து ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸு. இவங்க இந்த டீம் தான். அதுக்கப்புறம் திரும்ப என்னாச்சுன்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் வந்து 2018 கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்லி இந்த ஆர்பிஎஸ் டீமும் குஜராத் லைன்ஸும் ரிமூவ் ஆகிடுச்சு. ஆர்பிஎஸ் டீமோட பிளேயிங் 11 பார்த்துருவோம். 2017 ப்ளே பண்ண சொல்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்து. டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் யார்னா அஜிங்கா ரஹானா, ராகுல் திரிபாதி, ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன், அவரும் ஆடுறாரு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எம்எஸ்டி விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனு எம்எஸ்டி ப்ளே பண்ணுறாரு. பென் ஸ்டோக்ஸு, மனோஜ் திவாரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா டேனியல் கிறிஸ்டன், அவர் மட்டும்தான் இந்த டீமில் ஆல்ரவுண்டரு. அதுக்கடுத்து பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர், லாட் தக்கூர், ஷர்துல் தக்கூர், அவர், ஜெய்தேவ் உனத்கெத், ஆடம் சம்பா அண்டு இம்ரான் தாஹின். இவங்களாம் தான் ஆர்பிஎஸ் டீமுக்கு பவுலர்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குஜராத் லைன்ஸோட ரிவ்யூ பார்த்துடலாம். தேங்க்யூ.